உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் ப்ரோ சொன்னாரு. ஆமா, ரொம்ப நாளா நம்ம சும்மாவே பேசிக்கிட்டே இருக்கோம், அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு பேருமே அவரே சஜஸ்ட் பண்ணாரு, பொலிட்டிக்கல் லேப். தமிழ் படுத்தியே சொல்லிடலாம், அரசியல் ஆய்வகம். இந்த ஆய்வகத்துல இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்த ஆய்வு பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழகத்துல சட்டசபை சம்பந்தமா தான் இன்னைக்கு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய பேச்சு, அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆய்வு பண்ண போறோம். வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பேர்லாம் சூட்டியாச்சு, ஓகேவா? ஆமா, நல்லா இருக்கா. சட்டமன்ற உரை, விஜய் அவருடைய பேச்சு. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சட்டமன்ற பேச்சுல அதிகம் தென்பட்ட ஒரு வார்த்தை பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்ன அப்படிங்கிறதுல இருந்தே போயிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா போயிடலாமா? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா கூட இருக்கு. முக்கியமான விஷயமாங்கிறது அப்புறம் பார்க்கணும். ஏன்னா அதிகம் உச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா உதயநிதி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னாரு, இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆமா, இப்ப இவங்க பேசுனது என்ன அப்படின்னு அலசறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல இருந்து போயிடலாம். ஆமா, அதுல கூட ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு தம்பு ஒண்ணு வச்சிருந்தாங்க. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு ஜேசிடி பிரபாகர் சொன்னது பாட்டு பாடுறா அப்படின்னு கேட்டுருச்சு போல. அந்த தொலைக்காட்சியில அந்த டெக்ஸ்ட் வச்சிருந்தாங்க. ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாட்டு பாடுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி அந்த அளவுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இன்னைக்கு ரொம்ப பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் அந்த ஆளுநர் உரை, மற்றவர்களோட கருத்துக்களுக்கு அந்த பதில் உரை, ஃபைனல் அந்த உரை இன்னைக்கு முதல்வர் பேசியிருந்தாரு. அந்த உரையில முதல்வர் அந்த பல்வேறு விஷயங்களை தொட்டு பேசியிருந்தாரு. பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்வர் உச்சரிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் எதிர்கட்சிகள் நாங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி குரலை எழுப்புனாங்க. பொதுவா இப்ப நீங்க கேட்ட மாதிரி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா, நீங்க இப்ப ஒரு உரை அந்த சட்டமன்றத்துல நிகழ்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அதுல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஒரு பிழையா ஒரு கருத்தை சொல்றீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு எங்க கிட்ட அதுக்கு பதில் இருக்கு, அதுக்கு நான் பதில் சொல்லலாம், அதை திருத்தலாம், அந்த நேரத்துல அதை திருத்தி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு உறுப்பினர்களுக்கு அதை கேட்பதற்கான உரிமையை தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அது சபாநாயகர் தான் அதை தீர்மானிக்கணும். இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நடுவில் நான் பேசுறதுக்கு நான் என்னோட உரிமையை கோர்றேன்னா அது சபாநாயகர் தான் தீர்மானிக்கணும். நீங்க இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா கூட அந்த கருத்துல மாற்று கருத்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு விளக்கம் விளக்கம் இல்ல ஒரு விஷயத்த மாத்தணும், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு மாற்று கருத்து இருந்தா அதை சொல்லலாம். அப்ப ஜேசிடி பிரபாகர் அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க முதல்வர் முழுமையா பேசி முடிக்கட்டும், அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் அதற்கான வாய்ப்புகளை தாரேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா கடந்த முறை நீங்க அவையில இருக்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது முதலமைச்சர் பேசுவாரு, நீங்க குறிப்பு எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு உங்க விளக்கத்தை சொல்லுங்கன்னு நீங்க ஒரு மரபை சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க அந்த மரபை மீறுறீங்க, நீங்க இப்ப மட்டும் நீங்க இடையிலே பேசணும்னு சொல்றது சரியா அப்படின்ற ஒரு குரலும் எழுந்தது. ஆமா, நிச்சயமா. இது சபாநாயகர் சொன்னாரா இல்ல அமைச்சர்கள் சொன்னாங்களான்னு தெரியல. அதுதான் இப்ப இல்ல சபாநாயகர் தான் சொன்னார். அத முக்கியமா சபாநாயகர் தான் சொன்னாரு. அதுல என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்ப ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது சபாநாயகர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதல்வர் முழுமையா பேசினதுக்கு அப்புறம் நீங்க எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதி தரோம் அப்படின்னு. நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஏன்னா கடந்த காலத்துல திமுக இருக்கும்போது அப்பாவு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் குறுக்கிடும் போது இந்த மாதிரி இது பண்ணும்போது நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், முடிஞ்சோடனே தரேன்னு சொல்லிட்டு பெரும்பாலான இடங்கள்ல வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு. தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்தாலும் தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு. ஏன்னா திமுக தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த பெரும்பாலான முடிவுகள்ல ஏதோ ஒரு விஷயத்துல இல்ல அவை நேரம் முடிஞ்சிருச்சு, இந்த விஷயத்துல நம்ம இப்ப ஒரு ஏதோ ஒரு வாக்கெடுப்பே நடக்குது, மசோதாவே இது பண்றாங்கன்னா ஏற்போர் ஆமன்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு அது முடிஞ்சோடனே முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு, விஷயமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதுல கடந்து போயிடுவாங்க. கடந்த காலங்கள்ல அது நிறைய கடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா இருக்கு. அதுல கடந்து போறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இவர் இப்ப முதல்வர் உதாரணத்துக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இப்ப எதிர்த்தரப்புல இருந்து அதுக்கு பதில் எதுவுமே வரல. சபையுமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அது பாத்தீங்கன்னா அவை குறிப்புல முதல்வர் பேசினது மட்டும்தான் இருக்கும். எதிர்கட்சி அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, இல்ல அதுக்கு எதனாச்சும் கவுண்டர் கொடுத்தாங்களான்றது அவை குறிப்புல ஏறாது. அதை அவங்க உணர்ந்துதான் திமுக என்ன பண்றாங்கன்னா, நாங்க இப்பவே பேசணும்ன்றத அவங்க தொடர்ச்சியா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அதாவது
அப்படி பார்த்தாலுமே அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப தொடர்ந்து அவர் பேசினாரு. அப்ப அவர் பேசுனது மட்டும் தானே இருக்கும். அதுதான் கரெக்ட். இதுல என்ன பிரச்சனை, என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, நீங்க டெக்னாலஜி இல்லாத ஒரு காலகட்டத்துல வந்து நீங்க வந்து முதல்வர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாரு, இல்ல ஏதோ ஒரு அமைச்சர் பேசுறாரு, நீங்க பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது அடுத்த நாள் பேப்பர்ல வரும், அவை குறிப்பில் ஏறும். ஆனா இப்போ வந்து டெக்னாலஜியோட வளர்ச்சியில முதல்வர் உள்ள வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, அப்பாவை எங்க காணோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதற்கு உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் வெளியில வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. அதுக்கான ஒரு பதில் ஏதோ ஒரு வகையில மக்கள் கிட்ட வந்து அதுக்கான பதில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுது. அவங்க ஐடி விங்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்ல அதை எடுத்து போட்டிருக்காங்க, கட் பண்ணி போட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசினதே கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த பதில உள்ள இருந்து நம்மளால கொடுக்க முடியாது, இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் இதான்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணும், அதுக்கு உடனடியா ஒரு பதில் சொல்லணும் தான் அவங்க அப்படி வெளியில போய் வெளியில வந்தாலும் கூட உள்ள என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டே வந்திருப்பாங்க நினைக்கிறேன். வெளில வந்தோடனே அதற்கும் சேர்த்து வந்து அதுக்கும் சேர்த்து அதை வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க அவை குறிப்புல ஏறல அப்படிங்கிற அவை குறிப்புல அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி பொதுவா இப்போதைக்கு நம்ம போக்கஸ் யார் மேல இருக்கு, மக்கள் மேலதான் இருக்கு. மக்கள் முன்னாடி முதல்வர் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாருன்னா அப்ப அதுக்கு உடனடியா ஒரு, ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஸ்பீடா போயிட்டு இருக்கு, உடனடியா ஒரு பதில் கொடுக்க வேண்டியது இருக்கு, உடனடியா ஒரு விஷயத்த செய்ய வேண்டியது இருக்கும் போது உடனடியா எதிர்க்கட்சி தலைவர் வெளியில வந்து மீடியாவை சந்திச்சா இங்க அவர் வந்து ஒரு பதிலை வந்து சொல்றாரு. இது உதாரணமா என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, கடந்த காலத்துல அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு தராமையும் போயிருக்காங்க, வேகமா அந்த சபையை முடிச்சுட்டு வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிற வரலாறுகளுமே இருக்கு. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக அவங்களோட பதில சொல்லணும்னு முற்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரி. நம்ம வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விவாதம், ஏன்னா முதல்வரோட உரையை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதற்கப்புறம் நம்ம வந்து திமுகவினர் இன்னைக்கு நடந்து கொண்டதை பத்தியுமே நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. முதல்ல முதல்வரோட உரையை நீங்க உரையில இருந்தே போயிடலாம். ஏன்னா முதல்வருடைய உரை வந்து ஒரு புதுசா இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கவர்ற வகையில. வழக்கமா இவங்க சொல்ற மாதிரி வந்து சினிமா பாணியில இருந்துச்சு அப்படின்னா சொல்றாங்க விமர்சனங்கள். அதை தாண்டி இது வந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு உரையா தான் பார்க்க முடிஞ்சது. இதுல நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இவர் வந்து தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசினாரு, வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை எதுவும் சொல்லல, இல்ல வந்து திமுகவுக்கு கவுண்டர் பண்றக்கூடிய ஒரு விஷயங்களையே பார்க்க முடிஞ்சு இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே இருந்த விமர்சனங்களுக்கும் நிறைய இதுல வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அவரோட உரையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு சினிமாத்தனமான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சினிமாத்தனமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, கலைஞர் வந்து செந்தமிழ்ல தமிழை வந்து குலைச்சு பேசுவாரு. ஸ்டாலின் வந்து ஒரு வழக்கமான ஒரு அரசியல்வாதிகளை போல் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. உதயநிதி வந்து ஒரு பிரச்சாரத்திலே மற்ற விஷயம் ஒரு எளிய பாணியில தான் பேசி நம்ம பார்த்திருக்கோம். சட்டமன்றத்துக்குள்ளயுமே ஒரு எளிய பாணியில தான் பேசின விஷயங்கள். ஆனா இப்ப வழக்கமான அரசியல்வாதி மாதிரி உதயநிதி பேசல அப்படி யாருமே அப்ப பார்க்கல. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, உதயநிதி மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறாரு, எளிமையான ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாருன்னு சொன்னாங்க. விஜய் வந்து அதுல இருந்து ஒரு அப்கிரேடா, அதுல இருந்து வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய ஜென்சி இந்த இளைஞர்களுக்கு கவரக்கூடிய வகையில நீங்க வார்த்தைகளை வந்து ஒரு இங்கிலீஷ்லயோ தமிழ்ல நீங்க மிக்ஸ் பண்ணி பேசுறீங்க அப்படிங்கறதெல்லாம் ஓகே. நீங்க வாயை திருப்பிக்கிட்டு இப்படி படத்துல பேசுற மாதிரி டயலாக் இதுதான் இப்படி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து முதல்வர் வந்து பேசியிருந்தார். நீங்க குளத்தூர்ல நம்ம அரண்மனை அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்க ஒரு சினிமாத்தனம் அதுல வந்து இருக்கு. நீங்க உங்களோட வார்த்தை உச்சரிப்புல நீங்க வந்து ஆங்கிலத்தை கலக்குறீங்க, இல்ல வந்து உங்களுக்கு ஒரு உரைநடையா தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு பேச வரல, ஏதோ டவுன் பண்ணி பேசினாரு, தடுமாறுது அப்படிங்கிற விஷயங்கள் வேற. டவுன் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டே இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லல. டவுன் பண்ணி பேசின விஷயங்களை தாண்டி இன்னொன்னு நானுமே சில விஷயங்கள் கவனிச்சேன். என்னன்னா, நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், எங்களுக்காக வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம், நாங்க வந்து சரி பண்ணதான் முயற்சி பண்றோம், எல்லாத்தையுமே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த இடத்துல ஒரு பொறுப்பா தான் அந்த இடத்த வந்து அவர் வந்து சொல்றாரு. அதை வந்து ஒரு கவனத்துல எடுத்துக்கிறாரு. நாங்க வந்து இதை முயற்சி பண்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு. ஆனா என்னன்னா, அதையும் தாண்டி நீங்க ஒரு சில இடத்துல நீங்க வழக்கமான அவரோட அந்த சினிமா பாணியில தலையை திருப்பி சொல்றது, நீங்க எல்லாத்தையும் தாண்டி உச்சபட்சமா கடைசியில இந்த மாதிரி சிம்பிள் காட்டுற விஷயங்கள்லாம் அது சட்டமன்றத்துக்குள்ள காட்டுறதெல்லாம் வந்து அது வந்து நிச்சயமா ஒரு சினிமாத்தனமா தான் வந்து இருக்கு. அடுத்து அதான் சொல்ல வந்தேன், நீ பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், ஆக்ஷன் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணலான்னு வந்தேன், அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க, இப்ப பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு அனுமதி வாங்கிட்டுலாம் அதை பண்ணாரு. இப்ப எதிர்கட்சிகள் எல்லாருமே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, நீங்க எதுவுமே சரியா பண்ணல, அது பண்ணல இது பண்ணல, நிறைய விஷயங்களை சோஃபா மாட்டோம் அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடியுமே எல்லாருமே வந்து அதுக்கு பதில் சொல்லும் போது எல்லாத்தையும் சேர்த்து வழக்கமா அவங்களோட புராணங்களையும் கொஞ்சம் சேர்த்து எல்லாமே சேர்த்து தான் பதில் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப ஒவ்வொருத்தவங்களோட பாணி ஒவ்வொரு மாதிரியா இருக்கும், வார்த்தை உச்சரிப்புகள் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அதையும் தாண்டி இன்னுமே அதை நான் சரி பண்ணிக்கணும்னு தான் நான் சொல்றேன். இதே முதல்வர் வந்து சீரியஸ், நீ இன்னொரு கேள்வியுமே நான் கேட்கிறேன். அவர் வந்து சட்டமன்றத்துல வந்து ஏதோ ஒரு கோபத்துலதான் அந்த ஒரு உதாரணத்தை வந்து சொல்றாருன்னு வச்சுங்களேன், எங்க அப்பா கடன் ஒரு சின்ன பையன் தேடினான்னு.
அவரை தான் நீங்க முதல்வராகி முதல்ல போய் பார்த்தீங்க. நீங்க தமிழ்நாட்டோட முதல்வரா தனி மெஜாரிட்டி வந்தோன்னா நீங்க முதல்ல யாரை போய் பார்த்தீங்க? அவரை தான் போய் பார்த்தீங்க. எதன் அடிப்படையில நீங்க அவரை போய் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அவர் தமிழ்நாட்டில் இத்தனை காலமா ஒரு பொறுப்புகள்ல இருந்திருக்காரு, முதல்வராக இருந்திருக்காரு, ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க வந்து போய் பார்க்குறீங்க. இல்லை, இவங்களை ப்ரொவோக் பண்ணணுங்கிறதுக்காகவே அதை பண்ண மாதிரி இருக்கு. எங்களுக்கும் அது மாதிரி பேச தெரியும், எங்களுக்கும் இது மாதிரி சம்மந்தம் இல்லாம குட்டி கதைகள்லாம் வந்து சொல்ல தெரியும் அப்படின்னு வான் பண்றாரோ? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அது வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. அதுக்கு இவர் ஒரு பக்கம் எப்படி சொல்றாருன்னா, அதுக்கு திமுக தரப்பு மற்றவர்கள் கொடுத்த பதிலடிங்கிறது அதை விட ரொம்ப வந்து மோசமா தான் இருந்தது. என்னன்னா, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில இவர் கூட வந்து ஒரு பொலிட்டிக்கலா தான் சொல்றாரு. நீங்க வந்து தேர்தல் காலத்துல காணா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. அதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளாகிறத நம்ம பாக்குறோம். ஆனா அதையும் தாண்டி அவரோட பர்சனலுக்கு போறாங்க. அதாவது திமுக வந்து அவரோட பர்சனலுக்கு போய் திரும்ப இவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அரசியல் ரீதியான ஒரு விமர்சனங்களை அரசியல் ரீதியா எதிர்கொள்ளாம பர்சனலா போறது அப்படின்றது இவங்களுக்கு தான் அது ஆபத்து அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா ஆமா, ஏன்னா அது வந்து ரொம்ப பர்சனலா வந்து போறாங்க. அது வந்து ரொம்ப மோசமா பேசுறது அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அது வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் இன்னமுமே வந்து போகும். இன்னமுமே அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கலன்னா, இந்த வழக்கமான, அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு புறம் நம்ம வந்து இவங்க வந்து சினிமாத்தனமா பண்றாங்க, சில விஷயங்களை வழக்கத்துக்கு மாறா பண்றாங்க, இவங்க கிட்ட பக்குவம் இல்ல, என்ன வேணா சொல்லிக்கலாம். அதாவது அதற்கான அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த உரையிலையுமே, முதலமைச்சர் உரையிலையுமே ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்களை நீங்க சொன்னா நாங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல திமுக இன்னும் கொஞ்சம் கண்ணியமா, இன்னும் கொஞ்சம் நியாயமா செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வச்சுட்டாங்க. இப்ப மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அவங்கதான் சொல்றாங்கல்ல, நீங்க என்ன ஆக்கப்பூர்வமா சொன்னாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம்னு அவங்க சொல்றாங்கல்ல, அப்ப ஏன் நீங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயங்களை பண்றீங்க இல்ல விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்ல, அதுதான் ஒருவேளை இவங்களால வந்து அவங்க தலைவர் இப்படி சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாம இப்படியான விமர்சனங்கள் செய்யலாம். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் கண்ணியமா அது நடந்துக்கிட்டா இவங்களுக்கான இவங்களுக்கான பேக் ஃபயர் ஆகாம இருக்கு. இன்னொன்னு அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பொதுவா வந்து இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க, திரை கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க, இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி வழக்கமான உங்களோட பல்வேறு விஷயங்கள் நீங்க செஞ்ச ஊழல் சார்ந்தோ இல்ல வந்து மற்ற முறைகேடுகளோ இது எல்லாம் பிடிக்காம வெறுப்புல இருந்த ஒரு மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. வெறுமனே திரைக்கவர்ச்சியை மட்டும் பார்த்துட்டு இது வெறுமனே ஸ்கிரீன்ல வந்தார் விஜய். முதல்வர் கூட எனக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் 2008 ஈழத்துக்காக இருந்தேன், 9 வந்து மீனவர் பிரச்சனைக்காக போறானே. இந்த மாதிரி அதாவது ஒரு நடிகரா இருக்கும் போதே நான் கண்டிப்பா அதை வந்து சொல்லணும். என்னன்னா, ஒரு நடிகரா இருக்கும்போது பல்வேறு நடிகர்கள் வந்து வெறும் அவங்க திரைத்துறை சார்ந்து மட்டுமே இருந்த காலத்துல இன்னமும் மக்களோட மனநிலைக்கு எதிரான பல மூத்த நடிகர்கள்லாம் கருத்து சொன்ன காலத்துல விஜய் வந்து நடிகரா இருக்கும்போது முதல்வர் வந்து அவரோட எல்லா மக்கள் சார்ந்த ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே குரல் கொடுத்திருக்காரு. அதுல ஒரு பங்கேற்பாளரா அவர் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். மக்கள் மேண்டேட்டை வந்து இவங்க கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. ஏன்னா வந்து ரீல்ஸ்ல வந்து மயங்கி வந்து ஓட்டு போட்டாங்க, இவங்க வந்து அறியாமையில வந்து வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக தொடர்ந்து சொல்றாங்கல்ல. இது வந்து இவங்களுக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு சூழல்ல இந்த உரை இருந்துச்சு. இல்ல, ஒரே ஒரு விஷயம், நாங்க வந்து இதுல வந்து ஊழல் முறைகேடு பண்ணோம், அதனாலதான் எங்க ஆட்சி போயிடுச்சு, இல்ல நாங்க வந்து கீழ்நிலையில வந்து எங்க கவுன்சிலர்ஸ் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணாங்க, அதனாலதான் எங்க ஆட்சி போயிடுச்சு, நாங்க இனிமே திருத்திக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. சொல்ல முடியாது. சில இடங்கள்ல இப்ப இந்த உரையில முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்க யாரும் ஓசி பஸ்ன்னு சொல்லல, 1000 ரூபாய் கேஸ்ன்னு சொல்லல. இப்ப இதெல்லாம் நடந்துச்சுல்ல, இப்ப இதெல்லாம் நாங்க திருத்திக்குவோம், இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லலாம்ல. இல்ல, இப்ப மக்கள்கிட்ட வந்து இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது இல்ல. இப்போ நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் முன்னெடுத்தாரு. இப்ப இன்னும் 10 ரூபாய் வாங்குறாங்கன்றத பேசுறதுல தப்பு இல்ல. பட் இது மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும் போது நீங்க சொன்ன அந்த ஓசி பஸ் உள்ளிட்ட விஷயங்கள், முதல்வர் சொன்ன விஷயங்களுக்கு திமுகல அந்தந்த காலகட்டத்திலே அதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. அந்தந்த காலகட்டத்திலே அதை வந்து திருத்தி இருக்காங்க. பொறுப்புகளை கூட பறிச்சிருக்காங்க. பொன்முடியோட பொறுப்புகளை கூட அவரோட சில பேச்சுகளுக்காக பறிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது எல்லாமே நடந்தாலும் கூட அது தேர்தல் சமயம் வரையும் அது இருந்தது. நாம களத்துக்கு போகும்போது கூட அதை எதிரொலிச்சுதான் நம்ம பார்த்தோம். வந்து நீங்க எங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் கூட, இந்த பஸ்ல இலவசம்னு சொன்னா கூட வந்து நம்மளை கீழ்த்தரமா பார்த்தாங்க, கீழ்த்தரமா நடத்துறாங்க, பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிரச்சாரத்துல இவங்களும் முன்னெடுத்தாங்கல்ல. அதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணணும் டிஎம்கே. ஆமா, இல்ல அது அவங்க வந்து மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சீனியர்ஸா இருக்கட்டும், மற்றவர்கள் மாத்திக்க வேண்டியதா விஷயமா இருக்கு. இன்னும் நான் சொல்றேன், நான் வந்து நீங்க முன்னாடி நடந்ததை சொல்றீங்க, நான் இப்பவுமே சொல்றேன். இப்ப சட்டமன்றத்துக்குள்ள கூட சில திமுக உறுப்பினர்கள், சில முன்னாள் அமைச்சர்கள் நடந்துக்கிற விதம் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னமுமே மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு புறக்கணிப்பு வந்து வந்திருக்கு. ஒரு
பல்வேறு விஷயங்கள் செஞ்சாலுமே கூட அதையும் தாண்டி மக்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னும் போது சட்டமன்றத்துல இதையும் தாண்டியே நடந்துக்கிறாங்க. ஒரு சில உறுப்பினர்களா இருக்கட்டும், இல்ல முன்னாள் அமைச்சர்கள் நம்ம வந்து லைவ்லயே பார்த்தோம். நீங்க இதுல ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் டிவிக்கு வந்து ப்ரொவோக் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அதை எப்படி வந்து அணுகணும் அப்படின்றது ஒரு பண்பட்ட இவ்வளோ வருஷமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு தெரியணும்ல. இவங்களும் வந்து அது டக்குன்னு ரியாக்ட் பண்றது, இல்ல வந்து அவங்கள பாடி ஷேமிங் மாதிரி பண்றது, அவங்கள கேலி கிண்டல் பண்றது, இதெல்லாம் வந்து தாவேகா மேல ஒரு அனுதாபத்தை தானே ஏற்படுத்தும். நிச்சயமா ஏற்படுத்து. இன்னொன்னு வந்து டிவிகே தரப்புல இருந்து இன்னமுமே பெருசா வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி திமுகவை அப்படி பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னது அப்படி எதுவும் தெரியல. திமுக தரப்புல இருந்து ஏதாவது பண்ண அதுக்கு ரியாக்ஷனா வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்களே தவிர, இப்ப நீங்க அதே இது நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ப்ரொவோக் பண்ணலன்றீங்களா? டிவிக்கே பண்ணலன்னு சொல்றேன். டிவிகே தரப்புல இருந்து இன்னமுமே அவங்களுக்கு இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க இது சார்ந்துதான் பேசுறாங்க, பதில் சொல்றாங்க. அதாவது விமர்சனங்கள் இப்ப நீங்க சேகர்பாபுக்கும் ரமேஷ் அவர் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவருக்கும் நடந்த விவாதம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. நீங்க வந்து குன்னூர்ல போயிட்டு அடிப்படை வசதியே இல்ல, 10 கோடி ரூபாய்க்கு நீங்க பார்க்கிங் தேவையா, லெவல் கார் பார்க்கிங் தேவையா? குன்னூர்ல வர்றவனே 500 பேர் தான், 500 பேர் கூட இல்ல, 40-50 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு அவர் வந்து சொல்றாரு, இல்ல நீங்க சுற்றுலா ஒட்டுமொத்தமா கணக்கிட்டு அதன் மூலமா நாங்க ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளையும் கால்குலேட் பண்ணோம். அதுக்கு அவர் கேட்கிறாரு, நீங்க அதுக்கு கோயில் பணத்தையே எடுத்து 10 கோடி செலவு பண்ணி கோயிலுக்கே அப்படின்னும் போது அது விவாதமா பார்க்கறது. அது கூட பிரச்சனை இல்ல, ஆனா கோவிலுக்கு அடிப்படை வசதிகளே இல்லையே, இல்ல கழிப்பறையே இல்ல. அது ஒரு மக்கள்கிட்ட அது நியாயமான ஒரு விஷயமா போய் சேரும்ல. ஆனா அதுக்கு இவங்க எதிர்கட்சி என்ன முன்வைக்கிறாங்கன்னா, நீங்க கோவில் பணத்தை எடுத்து அடுத்து வந்து கல்விக்கு செலவு பண்ண இல்ல இதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லுவீங்களா அப்படின்னா, நாங்க அந்த விஷயத்துக்கு எல்லாம் போகல. முதல்ல அடிப்படை விஷயங்களை பண்ணுங்க, கோவில் பணத்துல தேவையில்லாத விஷயங்களுக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு உணர்ந்து நிறுத்த. ஆமா, இன்னொன்னு கல்வி சார்ந்த இந்த விஷயங்களை நாங்க நிறுத்துறோம்னு எங்கேயுமே சொல்லல அப்படிங்கறதுமே சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி திமுக முன்வச்ச பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பதில் சொன்ன விஷயங்களுமே நம்ம வந்து பார்த்தோம். அதையும் தாண்டி முதல்வரோட பதில் அப்படிங்கிறதுமே இருந்தது. ஆனா இவங்க என்னன்னா, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சபாநாயகர் வந்து நான் அனுமதி தாரேன், நான் வந்து கண்டிப்பா பேசுவதற்கு அனுமதி தாரேன் அப்படின்னு சொல்லியுமே வந்து அதற்கு தொடர்ச்சியா ஒரு இடையூறு மாதிரி தான் இருந்தது பார்க்கிறது. இன்னொரு விஷயமும் சொன்னாரு முதலமைச்சர் அவர்கள் வந்து, நீங்க வந்து எங்களுக்கு அது தெரில இது தெரில அப்படின்லாம் சொல்றீங்க, எங்களோட அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரில, நிர்வாகம் தெரில அப்படின்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு தெரியாதுதான், எங்களுக்கு கொள்ளடிக்க தெரியாது, இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து கனிம வளங்களை கொள்ளடிக்க தெரியாது, இல்ல வந்து டிரான்ஸ்ஃபர்ல வந்து கொள்ளடிக்க தெரியாது, இது மாதிரியான விஷயங்கள் இல்ல. ஏன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, தாவேகா இந்த அரசு ஊழலற்ற, இப்ப ராஜ்மோகன் வெளிப்படையா சொன்னாரு, எந்த அனுமதிக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை, இந்த மாதிரி எல்லா துறைகள்லயுமே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இந்து சமய அறநிலையத்துறை எல்லா துறையிலுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி ஊழலற்ற ஒரு அரசா இது வந்து தொடர்ந்தா நிச்சயமா வந்து நம்ம பாராட்டலாம். ஆனா தேர்தல் காலகட்டத்திலே இவங்க வந்து சாதியை உடைச்சு, மதத்தை உடைச்சு, பணத்தை இது எல்லாமே இல்லாம சொன்னாங்க. பல இடத்துல பணம் கொடுத்துருக்காங்க. சோ வந்து இவங்க வந்து எதுவுமே அப்படி இல்லாம அப்படி வந்து ரொம்பவே வந்து நாங்க வந்து சரியா வந்துட்டோம். சாதியை உடைச்சிருக்கோம்னு இவங்க சொல்றாங்க. விஜய் அவர்களுக்காக சாதி மதம் பார்க்காம மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவங்க நீங்க சொன்ன மாதிரி செங்கல்பட்டு சேர்ந்த ரமேஷ் அவர்களை நம்ம ஸ்ரீரங்கம் தொகுதியில நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு, அதே மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு வந்து இப்படி சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஊழல்ன்றது பல வருஷமா இருக்கிற ஒண்ணு, அதை வந்து உடனடியா நம்ம வந்து சரி பண்ண முடியாது. நம்மளே விரும்பலைனாலும் வந்து எதிர்கட்சிகள் இது சுத்தி இருக்கிறவங்க அப்படி அதற்கு ஒரு விளக்கமோ அதுக்கு இதுவோ கொடுக்க முடியாதுல்ல. அப்படின்னும் போது இவங்க பேசுறது, இவங்க செயல்படுறது, அதன்படியே இவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து வரவேற்கத்தக்கது. மக்களும் அதற்கான, ஏன்னா எல்லாமே நேரடியா மக்கள் தான் அதை போய் அணுக போறாங்க. பாதிப்புனா மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க. இல்ல அப்படியான விஷயங்கள் இல்லைன்னா அந்த நன்மை மக்களுக்கு தான் கிடைக்க போகுது. மக்கள் வந்து அதை வந்து ஏத்துக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்குமே மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்களோ அதை எடுக்க போறாங்க. சபாநாயகருடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே பலரும் பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல சொந்த கட்சியிலே சிலர் வந்து வார்த்தைகளை வந்து விட்டா கூட அவர் வந்து அதை திருத்துறாரு. அமைச்சர்களே ஏதாவது ஒரு விஷயம் பேசினா கூட அதை வந்து கண்டிக்கிறாரு. அவங்க தலைமையெல்லாம் அதுல எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனா அவர் வந்து ஓரளவுக்கு தவறு செய்தா ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அதை கண்டிக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு மனநிலை தான் இருப்பாங்க. ஆனாலும் குறைந்தபட்சமா ஒரு நடுநிலையா செயல்படுற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கு. பொதுவெளியிலையும் அதற்கான வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு, ஆமா தெரியாது, எங்களுக்கு வந்து ஊழல் பண்ண தெரியாது, டிரான்ஸ்ஃபர்ல வந்து பணம் கொள்ளையடிக்க தெரியாது, மக்கள் பணத்தை வாரி சுருட்ட தெரியாது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசியிருக்காரு. இல்ல நீங்க சொன்ன விஷயம் வந்து ஓகே. அதாவது ஒரு ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையான ஒரு ஒரு நிர்வாகம், ஒரு அரசு அமைஞ்சா
கண்டிப்பா அது வந்து வரவேற்கத்தக்கது. மக்களுமே அதை வந்து ரொம்ப கொண்டாடி தான் தீர்ப்பாங்க கண்டிப்பா. ஒரு உதாரணத்துக்கு இது வந்து நம்ம அப்படி ஒப்பீடு அப்படிங்கிறதை தாண்டி நீங்க எம்ஜிஆர் அவர்களே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிளை செயலாளரா ஆரம்பத்துல இருக்கும்போது ஒரு திமுகவினரோட சொத்து எவ்வளவு இருந்தது, இப்போ ஒரு கிளை செயலாளரோட சொத்து எவ்வளவு இருக்கு, இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் சொத்து எவ்வளவு இருக்கு, இப்போ எல்லாருடைய சொத்து இருக்கு, எல்லாத்தையும் கணக்கு காட்ட முடியுமா? ராமச்சந்திரன் சினிமாவில் நடித்தான், பங்களா வாங்கினான், சினிமாவில் நடித்தான், கார் வாங்கினான், நான் வந்து கணக்கு காட்ட முடியும், ஆனா திமுகவினர் கணக்கு காட்ட முடியுமான்லாம் எம்ஜிஆர் வந்து கேள்வியெல்லாம் கேட்டு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகி எம்ஜிஆர் கட்சியை விட்டே நீக்கி தனி கட்சியெல்லாம் போனாரு. ஆனா எம்ஜிஆர் அமைச்சரவையில ஊழலே இல்லாம இருந்ததான்னா அது வந்து அப்படி இல்லை. அந்த காலகட்டத்திலயுமே ஊழல் இருந்தது. முதல்வருடைய பேச்சுக்கு திரும்ப வந்துடலாம். முதலமைச்சரோட பேச்சுல வந்து நிறைய வந்து தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசியிருந்தாரு. இப்ப உதாரணத்துக்கு 2400 கோடி அப்படின்னு நம்பர்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் மற்ற விஷயங்களை தமிழ்லயும் பேசினாரு அப்படின்னு அதெல்லாம் கூட சோசியல் மீடியால விவாதிக்கிறாங்க. ஆமா, விவாதிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இவர் வந்து பிரச்சாரத்துல அப்படி பேசினாரு, இதுதான் எடுபட்டிருக்குன்னு சொல்லி திமுக அதிமுகவும் இப்ப வந்து அவர் பாணியிலே போயிட்டு இருக்காங்க. ட்விட்டர்லாம் வந்து அப்படிதான் போடுறாங்க. தமிழ் இங்கிலீஷ் கட்டு பாசு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இவங்க அதை விமர்சிக்கவும் முடியாது. இப்ப என்னன்னா அவரோட பேட்டர்னுக்கு இவங்க மாறிட்டாங்க. ஆமா ஆமா, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஏற்கனவே நம்ம அதுக்கு தான் நான் உதயநிதி அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். கலைஞர் மாதிரி ஸ்டாலின் பேசல, ஸ்டாலின் மாதிரி உதயநிதி பேசல. இவர் இந்த மாதிரி பேசுறது அதுதான். இவர் இந்த மாதிரி பேசுறதை தாண்டி கொஞ்சம் அந்த இன்னுமுமே அவர் வந்து அந்த ஒரு நம்ம முதல்வரா ஒரு சட்டசபைக்குள்ள பேசுறோம் போது நமக்கு வார்த்தை இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு ஃப்ளோ வராது. நம்ம வந்து அவர் பேசுறதுல சில நேரத்துல ஒரு ஃப்ளோ வராம இருந்திருக்கு. பல நபர்களுக்கு அந்த மாதிரி பிடிஆருக்கு கூட சில நேரத்துல அந்த மாதிரி ஆரம்பத்துல வராம இருந்திருக்கு. பலருக்கு வந்து அந்த மாதிரி அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து ஏதோ ஒரு டயலாக் டெலிவரி பண்ற மாதிரி ஃபைனலா ஒரு பஞ்ச் வைக்கிற மாதிரி ஃபைனலா ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கட்டுமான்னு கேட்கிற மாதிரி அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப இதுல நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது. என்னன்னா, இந்த மாதிரி இப்ப எம்ஜிஆர் வந்திருக்காரு, விஜயகாந்த் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம காலகட்டத்துல எம்ஜிஆர் பார்க்கலைனாலும் விஜயகாந்த் பார்த்திருக்கோம். எம்ஜிஆர் பத்தி நம்ம பேசினதெல்லாம் பல விஷயங்களை பார்த்திருக்கோம். ஆனா எம்ஜிஆர் வந்து கடந்த காலங்கள்ல சினிமாக்காரரா நடிச்சிருக்காரு. தூரத்துல இருந்து கத்தி சண்டை போடுவாரு, காப்பாத்துவாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அரசியல் மேடைகள்ல நான் அப்படி பேசி நான் பார்த்தது இல்லை. அந்த வழக்கமான ஒரு பாணியில அப்படி பேசிதான் பார்த்திருக்கேன். அதே போல சட்டமன்றத்துல சில விஷயங்கள் பார்க்கும் போதுமே அவர் இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து இப்படி வாள் எடுத்து இது பண்ண மாதிரி இல்ல சாட்டையெல்லாம் எடுத்து சட்டமன்றத்துல நானுமே எதிர்பார்க்கல இந்த ஆக்ஷன் பண்ணுவாரு, அதுவும் சட்டமன்றத்துல பண்ணுவாரு. புஷ்பா பாணிலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அதெல்லாம் பண்றது அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இன்னமும் பல இடத்த ராஜ்மோகன் அவர்கள் வந்து பேசியிருந்தார் சட்டமன்றத்துல. எங்களுடைய முதலமைச்சர் சினிமா விட்டுட்டு வந்தா கூட இவங்களுக்கு வந்து விட்டுட்டு வர முடியல போல இருக்கு, இன்னமும் புஷ்பா அது இதுன்னு சொல்லி படத்து ஞாபகமாவே இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு ஆக்ஷன் பண்ணிட்டாரு. ஆமா, நிச்சயமா. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க திமுக வந்து பெருசா சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசலாமே தவிர பெருசா அட்டாக் பண்ண முடியாது. நீங்க வந்து திமுகவும் ஆரம்ப காலத்துல இருந்து சினிமா சார்போட இல்ல சினிமா தொடர்பா அந்த மாதிரி தான் வளர்ந்து வந்திருக்காங்க. உதயநிதி கூட நீங்க வந்து நேரடியா ஒரு அரசியல் களத்துக்கு வராம அன்புமணி ராமதாஸ் ஏதாவது படத்துல போய் நடிச்சுட்டா அரசியல் களத்துக்கு வந்தாரு. துரைவைக்கு வந்து வாரிசுகளா இருக்கிறதுனால சொல்றேன், போயிட்டு ஏதாவது நடத்தி இல்லை ஜி கே வாசன் ஏதாவது போய் படத்துல எல்லாம் நடிச்சுட்டு வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. வாரிசுகள் வந்த தலைவர்கள்ல எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில். ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் அப்படி ஒரு விஷயத்த நீங்க உருவாக்குறீங்கன்னா, முக்காமுத்திலே அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எம்ஜிஆருக்கு அகென்ஸ்டா ஒருத்தர் கொண்டு வரீங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட திரைத்துறை சார்ந்து வந்து வராரு. திரைத்துறை சார்ந்து நீங்க பல்வேறு விஷயங்கள் செய்றீங்க. அதையும் தாண்டி நேரடியாவே உதயநிதி வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் கூட இருந்திருக்கு. உங்களுக்கு சினிமா தேவைப்பட்டுச்சு, இப்ப சினிமாவே ஒரு மையமா மாறிடுச்சு அப்படிங்கறது. இவங்க சினிமா அரசியல் சினிமா வச்சு சினிமா முகத்தை வச்சு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த விமர்சனத்தையே சினிமாவை மையமா வச்சுதான் திமுகவே வளர்ந்துச்சு. யாருக்கு சினிமா பின்னணி இல்ல இப்ப வந்தவருக்கு தெரியுறதை விட திமுகவுக்கு அரசியல் ரீதியா சினிமாவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும், அந்த நுட்பங்கள் வந்து தெரியும் அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது, சினிமால இருந்தே ஒருத்தர் வரும்போது அவங்களோட அந்த லாஜிக்ஸ் வந்து பெருசா எடுபடாம போயிடுது. அதுதான் விஷயம். இன்னும் சொல்ல போனா சினிமா அந்த மாதிரிலாம் பேசணும்னா வேகமா போய் கமலஹாசனையும் விஜயகாந்தையும் வந்து அவங்க கட்சியையும் வந்து வேகமா திமுக கூட்டணிக்குள்ள எல்லாம் சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து அவங்களும் சினிமாக்காரங்க தான். அப்படி வேகமா சேர்த்துக்கிட்ட விஷயங்களையுமே பார்க்கிறோம். சினிமால இருந்தே ஒருத்தர் வராரு, அதுவும் பெரிய ஸ்டாரா இருந்து ஒருத்தர் வந்தாருன்றதுனால அந்த விஷயம் வந்து இங்க பெருசாயிடுது அப்படிங்கறது தான் பார்க்க முடியும். அப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் முதல்வரோட உரையில பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இவங்க திமுக இன்னொரு தொடர் விமர்சனங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய தயவுல தான் நீங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து விமர்சனமா முன்வைக்கிறாங்க.
அதாவது இவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. திமுகவுக்கு போட்ட வாக்குகளை வச்சுதான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க சொல்றாங்க, இவங்க தரப்புல இருந்து. ஆனா அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுடைய ஆதரவுல தான் நாங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். இவங்க சிபிஐயா இருக்கட்டும், ஐஎம்ஆரா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க சுயமா எடுத்த முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோம்னு நீங்க வந்து எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்றதையும் அவர் வந்து கேட்டிருக்காரு. ஒரு விஷயமே இருக்கு, அரசியல் ரீதியா நம்ம பார்த்தோம்னா அவங்க இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கலாம், எங்க கூட்டணியில நின்னவங்கள தான் நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கலாம். ஆனா இதுல அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா, அரசியலமைப்பு படியே நம்ம பார்த்தோம்னா கூட எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுக்கணும். மக்கள் வந்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிறதுல மக்கள் எம்எல்ஏக்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுக்கணும். எம்எல்ஏக்கள் சிபிஎம்மோட எம்எல்ஏக்களோ சிபிஐயோட எம்எல்ஏக்களோ விசிகாவோட எம்எல்ஏக்களுக்கோ யார் முதல்வரா வரணும், உங்களை யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்ற அந்த உரிமை இருக்கு. நீங்க வந்து கூட்டணியில நம்ம வந்து திமுக கூட்டணியில தான் நின்றுதான் நம்ம வந்து வாக்குகள், அது வந்து நீங்க அரசியல் ரீதியா பேசலாம், இல்ல தார்மீக அடிப்படையில இப்படி இந்த கூட்டணியில நின்று அங்கே போறீங்களே இது நியாயமா அந்த மாதிரிலாம் கேட்கலாம். இல்ல அதுல வந்து அறம் இருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனா நீங்க சட்டப்படி அப்படி நம்ம பார்த்தோம்னா எம்எல்ஏக்கள் தான் சிஎம் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அப்பெல்லாம் பார்த்தோம்னா அதிமுக கடந்த காலத்துல வந்து நம்ம பொதுவா மக்கள் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு தான் வாக்களிச்சாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா தான் முதல்வர் வேட்பாளரா இருந்தாங்க. நடுவுல ஓபிஎஸ் எல்லாம் வந்திருக்காரு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் மக்கள் வாக்களிக்கல, எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்துதான் மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து வாக்களிச்சதுக்கு என்னென்ன கூத்துக்கள் எல்லாம் நடந்ததுன்றதும், அதுக்காக எடப்பாடி பழனிசாமி வர முதல்வராக ஏத்துக்க முடியாது, இது வந்து அதுன்னு யாரும் அப்படி எல்லாம் பேசிட்டல. அரசியல் ரீதியா அந்த விமர்சனங்கள் அதை வேணா முன்வைக்கலாமே தவிர எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சட்டப்படி இருக்கு. இந்த எம்எல்ஏக்கள் தான் வந்து சிஎம் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இன்னொரு பதிலும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் எங்கள்கிட்ட வந்தாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக தான் வந்தாங்க. ஆனா அவங்கள வந்து அமைச்சர் பதவி கொடுத்து நாங்க அழகு பார்த்திருக்கோம், ஆனா உங்களால அது முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் முன் வச்சிருக்காரு. குறிப்பா பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர்களை வந்து நாங்க வந்து அமைச்சராக்கி இருக்கோம் நிறைய பேரை. இது உண்மையிலேயே நாங்க தான் ஒரு சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்காரு. ஆமா, நிச்சயமா வந்து அதெல்லாம் வந்து நம்ம நிச்சயமா பாராட்டல. ஏன்னா நீங்க கூட்டணி அரசு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட முதல் அமைச்சரவை கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு எங்கேயுமே கூட்டணி அமைச்சரவை இல்லை. காங்கிரஸ் காலத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியிலையுமே கேட்டா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதுல அவங்க வந்து முதல்வர் விஜய் ஒரு கருத்தை வந்து ரொம்ப உறுதியா வைக்கிறார். அது என்னன்னா, நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டதுனாலதான் நீங்க மத்தவங்க கிட்ட துறையை கொடுக்கல, அதுலயும் நீங்களுமே சம்பாதிக்கணும்ன்ற அந்த எண்ணத்துலதான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. அது ஏறக்குறைய அது வந்து சரியான கருத்து தான். ஏன்னா அவங்க திமுக வந்து செலவழிப்பாங்க, அவங்களோட ஆட்கள் கூட்டணி கட்சியினருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கே சில இடத்துல மட்டுமே சம்பாதிக்கணும்ன்றதுக்காக கொடுக்கல. ஆமா, அப்படின்னா இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு. அதையும் தாண்டி இவங்க வந்து நாங்க கூட்டணி கொடுத்துருக்கோம். பட்டியல் சமூகத்துக்கு 8 பேருக்கு கொடுத்துருக்காது, எங்களோட சகோதரிகள் எங்களோட அண்ணன் தங்கைகளுக்கு நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த 8 பேர் கொடுத்துருக்கிறது நிச்சயமா வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி துணை சபாநாயகருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா பாராட்ட வேண்டியது. 4 பெண்கள் சொல்றாங்க, கடந்த காலத்திலயுமே 4 பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனா குறிப்பா இந்த அமைச்சரவையில நம்ம வந்து பாராட்டத்தக்க விஷயம் அப்படிங்கிறது பட்டியல் சமூகத்தவருக்கு ஒரு 8 பேருக்கு அமைச்சரவையில கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. அததான் அவருமே சொல்றாரு. ஆனா திமுக வந்து அதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர்கள் ஆக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, வந்து நீங்க வந்து சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் தான் முக்கியம், வந்து பட்டியல் சமூக மக்களை வந்து அவங்கள வந்து முன்னேற்றி கொண்டு வரணும் அடித்தட்டுல இருந்து அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க. இல்ல ஒரு பக்கம் அதெல்லாம் நடக்கணும். அதல்ல இல்ல, 2 விஷயம் இருக்கு. நீங்க வந்து மக்களை கல்வி ரீதியா பொருளாதார ரீதியா ஒட்டுமொத்தமா மேம்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதை நாங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகள் தான் அதை நாங்க வந்து பண்ணுவோம், பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு தான் அதற்கான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றது சரியா இருக்காது. அதுல நீங்க அதிகாரத்தை நோக்கியுமே நிறைய பேர் வரணும்ன்றதான் அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்றாரு. பொறுப்புகள்ல இது போன்ற அமைச்சரவையில நிறைய பேர் வரணுங்கிறது தான், அதுதான் நியாயமான ஒரு விஷயமாவுமே வந்து இருக்கு. அதிகாரத்துல உட்காரணும் அப்படிங்கிறது தான். இதுவுமே ஒரு வகையான சோசியல் ஜஸ்டிஸ் தான் கண்டிப்பா. அதுல அந்த மாற்றம் நடந்திருக்கு. என்ன இதுல ஒரு விஷயம்னா, நீங்க 8 பேருக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டிக்காக கொடுத்துட்டு அந்த மக்களோட முன்னேற்றத்துக்காக நீங்க எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா எதிர்காலத்துல அது வந்து ஒரு கேள்வி வரும். நீங்க 8 பேர் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு கேள்வியா வந்து முன்னெடுக்கப்படும். குறிப்பா அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாரு.
அதற்கான முன்னெடுப்புகளும் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அது வரவேற்கத்தக்கது கண்டிப்பா. அதனால நீங்க வந்து அது மக்களை மேம்படுத்துறது, பட்டியல் சமூக மக்களை மேம்படுத்துறது மட்டும்தான் சமூக நீதி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கிறது அப்படிங்கிறதுமே, அமைச்சரவையில பங்கேற்க வைக்கிறது, பொறுப்புகளுக்கு அரசியல் ரீதியா அதிகாரம் பெற வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாவுமே பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு அடுத்து பார்ட்டி ஃபண்ட். இந்த பார்ட்டி ஃபண்ட் தான் பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. ஏன்னா சொல்ல போனா அந்த பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரே வந்துச்சு. இப்ப அதுல என்னதான் பிரச்சனை? இல்ல, அது என்னன்னா, நீங்க கடந்த காலத்திலே நீங்க பார்த்திருக்கீங்கன்னா, கடந்த திமுக அதிமுக ஆட்சியில 2 தரப்புலையுமே அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கட்சி தலைமைக்கு, அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அமைச்சர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, நகர செயலாளர்களுக்கு, கிளை செயலாளர்களுக்குன்னு அப்படி போயிடும். அவங்களுக்கு போக பார்ட்டிக்கு தனியா வரணும். ஆமா, அவங்களுக்கு எல்லாருக்குமே போயிடும். அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துல அதை சென்ட்ரலைஸ் பண்ணி கட்சிக்கான ஒரு நிதியா அது வந்து போச்சு. நீங்க கடந்த காலத்தை நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல ஒரு சென்ட்ரலைஸா இருந்ததை தாண்டி எடப்பாடி பழனிசாமி காலத்துல அங்கங்க அப்படியான விஷயங்கள் இருந்தது. பொதுவா ஒரு பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதுமே ஒவ்வொரு திட்டத்திலையுமே அப்படி பொதுவான ஒரு நிதியா இருந்தது. அதெல்லாம் செலவுக்கு வந்து தேர்தல் செலவுகளுக்கு வந்து பயன்படுத்திக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தது. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா திமுகல வந்து செந்தில் பாலாஜி வந்த காலத்துல அது பெரிதா பேசப்பட்டது. டாஸ்மார்க்ல வந்து அங்கங்க அப்படி இப்படி இருந்தது வந்து அவர் சென்ட்ரலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு இதுக்கு வந்து கரெக்டா கொண்டு வந்து அது வந்து தலைமைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனாலதான் முக்கியமான துறைகள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம வந்து பொதுவா வந்திருக்கு, நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதை தாண்டி அப்படியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதைத்தான் இவங்க வந்து சொல்றாங்க. அப்படி எந்த அமௌண்ட்டுமே போகாம அது எல்லாமே கஜானாக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நிச்சயமா இதெல்லாம் நடக்கலைன்னா, நம்ம ஆரம்பத்துல சொல்ற மாதிரி நடக்கலைன்னா நம்ம வந்து வரவேற்கலாம். இதுவே தொடர்ந்தா நிச்சயமா வந்து நம்ம பாராட்டலாம். ஆனா திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாருமே அரசியலுக்கு வரும்போது மக்கள் பணி அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. வந்த பிறகு இங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது, தற்போது அப்போ வந்து பண்ணையார்களை எதிர்த்து அரசியல் செய்தவர்களே பின் நாட்கள்ல வந்து பெரிய பண்ணையார்களாக கோடீஸ்வரர்களாக மாறின கதையை தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். தாவேக்கா சரியான பாதையில் பயணிச்சு இதே நிலையில போனாங்கன்னா நிச்சயமா வந்து நம்ம வரவேற்கலாம். நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.